ஓம் கங்கணபதியே நமக. குரு தேவாய நமக. குரு வாழ்க, குருவே துணை. 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மீன ராசிக்கு உண்டான கிரகநிலைகளை பார்க்கலாம். உங்கள் ராசியாகிய மீனத்திலேயே ராகு பகவானும், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகிய ரிஷபத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், 4ஆம் இடத்தில் சந்திர பகவானும், 5ஆம் இடமாகிய கடகத்தில் சூரியனும், 6ஆம் இடமாகிய சிம்மத்தில் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்களும், 7ஆம் இடத்தில் கேது பகவானும், 12ஆம் இடத்தில் சனி பகவானும் இந்த மாத கிரகநிலைகளாக உங்கள் ராசிக்கு அமைந்திருக்கின்றன. உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகிய ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறதுனால முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்பட்டு பிறகு வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் கண்டிப்பாக கடுமையான முயற்சிக்கு பிறகு அதில் நீங்கள் வெற்றி பெற்றே தீருவீர்கள். ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால சில பல குழப்பங்கள், மன கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். நீங்கள் செய்த முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் மாற்றக்கூடிய அமைப்பு அல்லது புதிதாக வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நன்றாக இருக்கும். வேலையில் உயர் அதிகாரிகளால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். இருக்கின்ற வேலையிலிருந்து வேறு வேலைக்காக வெளியூரில் சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கழுத்து சம்பந்தமான, வயிறு சம்பந்தமான, கண் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கின்றன. கடன் வாங்கி எந்த ஒரு புதுமையான விஷயத்தையும் இந்த மாதத்தில் செய்ய வேண்டும். இப்படி வாங்கினீங்கன்னா இந்த மாதம் வாங்கக்கூடிய கடன் அடைக்கப்படாமல் அது மேலும் மேலும் கடனாகவே மாறக்கூடிய அமைப்பு காணப்படுது. அதனால தான் குறிப்பாக மீனராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. திருமணத்திற்கான வரன்கள் தேடி வரும். இருந்தாலும் இது ஒரு சர்ப்பதோஷ அமைப்பாக காணப்படுவதனால கேது திசை, ராகு திசை, ராகு புத்தி, கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு திருமண தடைகள், திருமண வரன்கள் தள்ளி போகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடைபெறும். அதை தவிர்ப்பதற்கு திருநாகேஸ்வரம் போய் ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்வது போன்ற வழிபாடுகளை செய்வதன் மூலமாக திருமணத்திற்கான வரன்கள், வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இல்லைன்னா ராகு திசை, ராகு புத்தி, கேது திசை, கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதை தவிர்க்க முடியாது. அவையினால இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்வதன் மூலமாக நீங்கள் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கலாம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைகளில் அருகில் உள்ள காளியம்மன் கோவிலுக்கு சென்று செவ்வரளி மாலை, செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து இந்த மாதம் மேலும் நன்மையான பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.